திருப்பாவை 17ஆம் பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் ஊடுருத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இந்த 17ஆவது பாசுரத்தில் ஆயர்குல பெண்கள் எல்லாம் காவலர்கிட்ட முதல்ல இருக்கக்கூடிய பாசுரத்தில் கேட்ட மாதிரி அவர்கள் அனுமதி கொடுத்து விட்டார்கள். அந்த மாளிகைக்குள்ளார சென்றுட்டாங்க. அந்த மாளிகைக்குள்ளார போயிட்ட உடனே அங்கே இருக்கக்கூடியவர்களை எழுப்புகின்ற விதமாக அவர்கள் இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். முதல்ல நந்தகோபாலை பற்றி சொல்கிறார்கள். அவர் ஆயர் குலத்திற்கு தலைவனாக நாயகனாக இருக்கக்கூடியவர். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். அதாவது நாம் உடுத்துவதற்கான ஆடை, அம்பரம்னா ஆடைன்னு அர்த்தம். தண்ணீர் பருகுவதற்கான நீர், உண்பதற்கான சாப்பாடு சோர் அப்படின்னு சொல்லும்பொழுது உணவு. இது மூன்றும் ஒரு மனிதனுக்கு முக்கியமான விஷயம். அது யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத விதத்திலே தர்மம் செய்யக்கூடிய நல்ல தலைவனாக, இடைக்குலத்திற்கே தலைவனாக இருக்கக்கூடியவன் அந்த நந்தகோபால். இதையெல்லாம் சொல்லி நந்தகோபாலே நீங்கள் எழுந்தீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இதையே கொடுக்கக்கூடிய அந்த நந்தகோபாலன் தன் மகனாகிய கிருஷ்ணனை நாங்கெல்லாம் கேட்டு வந்திருக்கிறோம், நீங்க எங்களுக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்கின்ற விதத்துல முதலே அழகாக ஆண்டாள் சொல்லிட்டாங்க. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். நந்தகோபாலை எழுப்பிட்டாங்க. பக்கத்துல யசோதை தான் இருக்கிறாங்க. யசோதையை எழுப்பணும். எப்படி முதல் பாசுரத்துல சொல்லும் பொழுது அப்பாவை பத்தி, அம்மாவை பத்தி, அப்புறம் கண்ணனை பற்றி சொன்னாங்களோ, இந்த பாசுரத்துல ஒவ்வொருத்தவங்க எழுப்புறாங்க. முதல் நந்தகோபாலை எழுப்பினார்கள், பிறகு யசோதை. அந்த இடத்துல அவங்க கண்ணை பத்தி சொன்னாங்க. இந்த இடத்துல அவனுடைய இடையை பத்தி சொல்கிறார். எவ்வளவு அழகானவங்களாம். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்து, அதாவது ரொம்ப அழகான இடையை கொண்டவள். எல்லா பெண்களுக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள் அந்த பெண்ணாக இருக்கிறார். எப்படி ஒரு கொழுந்து வாடிடுச்சுன்னா முதல்ல கொம்பு தான் உடைந்து போகும். அதை போன்று எங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா முதல்ல உன்னுடைய முகம் தானமா வாடும். அப்பேறுபட்ட இரக்க குணத்தை கொண்டவளாச்சே யசோதை தாயே. ஆயர் குலத்திற்கே குலவிளக்காக இருக்கக்கூடிய பிரகாசமான ஜோதி போன்று இருக்கக்கூடிய முகத்தை படைத்த மங்களகரமாக அந்த கண்ணனை பெற்ற தாயாக இருக்கக்கூடியவரே எழுந்திராய் அப்படின்னு ரொம்ப அழகாக, ரொம்ப வாஞ்சையா நமக்கு யசோதையை எழுப்புகின்ற விதமாக அடுத்ததை சொன்னாங்க. அடுத்ததாக சொல்றாங்க, அம்படம் ஊடுருத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த விண் உலகை எல்லாம் கிழித்து கொண்டு உலகளந்த பெருமானாக தேவர்களை காப்பதன் பொருட்டு அவதாரம் பண்ணின வாமன அவதாரத்தினுடைய நுட்பமான விஷயத்தை இங்கே சொல்கிறார்கள். ஏற்கனவே 3வது பாசுரத்திலையும் உலகளந்த பெருமானை சொல்கிறார். அதாவது 17வது பாசுரத்திலையும் உலகளந்த பெருமாளை சொல்கிறார். 24வது பாசுரத்திலையும் ஆண்டாள் நாச்சியார் உலகளந்த பெருமாளை பற்றி கண்டிப்பாக சொல்வார். இப்படி 3 இடத்துல இந்த பெருமாளினுடைய பெருமை சொல்கிறார். அதாவது மகாபலிக்காக எடுத்த அவதாரம் தான் இந்த வாமன அவதாரம். மகாபலி அசுரனாக இருந்தாலும் ரொம்ப நல்லவர். ஆனா ஒரே ஒரு விஷயம் அவர் தப்பா இருந்தது. தன்னுடைய கர்வத்தினாலே, ஆணவத்தினாலே தேவர்களை அடக்கி ஆளுகின்ற தன்மை படைத்தவராக இருந்தார் மகாபலி. ஆனா தர்மம் செய்வதில் மகா பிரபுவாக இருந்தார். அப்பேற்பட்ட இந்த மகாபலியினுடைய கர்வத்தை அடக்குவதன் பொருட்டு சுவாமி உலகளந்த பெருமானாக ரொம்ப அழகாக ஒரு அவதாரத்தை எடுத்தார். அதை போன்று திருப்பாவையை பாடுகின்றவர்கள், இந்த பாசுரத்தை படிக்கின்றவர்கள், நான் என்ற அகந்தை கர்வம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்ற விதத்திலே ரொம்ப அழகாக இந்த 3 இடங்களிலும் இந்த பாசுரத்திலே அமைத்திருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். எப்படி தேவர்களை ரட்சிப்பதன் பொருட்டு உலகளந்த பெருமானாக நெடுந்து நின்றாலோ அந்த கிருஷ்ண பரமாத்மா, அதை போன்று இந்த சிறுமிகளுக்காக எழுந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்கின்ற விதத்திலே ஆண்டாள் நாச்சியார் இதை அமைத்திருக்கிறார். அடுத்ததாக, செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். கிருஷ்ணன் இவ்வளோ சொல்லி எழுஞ்சுக்கல. அப்ப பார்த்தா பக்கத்துல பலராமன் படுத்திருக்கார். எப்பயுமே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சகோதர பாசம் அதிகம். எப்படி ராம அவதாரத்தில் லக்ஷ்மணனை விட்டு பிரியாம இருந்தாரோ, அதை போன்று இந்த இடத்துலையும் இன்னும் எங்க அண்ணனே எழுஞ்சுக்கல, பலராமனே எழுஞ்சுக்கல, நான் எப்படி எழுஞ்சுக்குவேன் அப்படின்ற விதத்துல கம்முன்னு இருந்தாங்க. அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய பலராமனை முதல்ல எழுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, செம்போர் கழலடி செல்வா பலதேவா, அதாவது செம்மையான பொன்னால் செய்யப்பட்டிய சிலம்பை அணிந்திருக்கக்கூடிய
பலதேவனே, நீங்கள் முதல்ல எழுஞ்சிடுங்க. நீங்கள் எழுந்தா உங்க தம்பியும் எழுந்திருவார். நாங்கள் மேற்கொண்டு வந்திருக்கின்ற இந்த நோன்பிற்கான பறையை அவர் கொடுப்பதற்கு தயாராக இருப்பார் என்று அந்த மாளிகையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் எழுப்புகின்ற விதமாக ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தை ரொம்ப அழகாக அமைத்திருக்கிறார்.